ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி தந்திரம் தாந்திரீக முறை. ஸ்ரீவித்யா தந்திரம் எனும் ஸ்ரீலலிதா திரிபுரசுந்தரி தாய் வாலை பரமேஸ்வரி உபாசனையின் முதல் படிநிலையான ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி தந்திரம் தாந்திரீக முறை. உச்சிஷ்டம் என்றால் என்ன? உச்சிஷ்டம் என்ற சொல் எச்சங்கள் அல்லது எஞ்சியவற்றைக் குறிக்கிறது. இவ்வுலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் அழிந்து இறுதியில் அழிவுக்கு உள்ளாகின்றன என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை என்றாலும், முழுமையான அழிவு ஏற்படாது என்பதை அங்கீகரிக்க வேண்டியது அவசியம். மாறாக எஞ்சிய கூறுகள் இருக்கும். அந்த எஞ்சிய எச்சங்களிலிருந்து உலகம் தன்னை மீண்டும் உருவாக்குகிறது. அதாவது அனைத்தும் எச்சங்களிலிருந்து தொடங்கி எச்சங்களில் முடிகிறது. எஞ்சியிருக்கும் இந்த அழியாத தெய்வீகமான ஆதி சக்தியே ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகம் அழியும் பொழுதும் 3 வஸ்துக்களாகிய நிலம், நீர், நெருப்பு, இந்த 3இல் ஒன்று மிச்சம் இருக்கும். இந்த 3இல் ஒன்றாலேயே உலகமும் அழியும். இப்படி ஆக்கலும் அழித்தலும் ஒன்றாய் நிற்கும் சக்தியே உச்சிஷ்டம். அவரை உச்சிஷ்ட கணபதி என அதர்வ வேதம் கூறுகிறது. சிலர் இவரை உக்கிரமான கணபதி என்பர். ஒரு சிலர் உச்சிஷ்டம் என்பதை உக்கிரம் என்று தவறாக புரிந்து கொண்டு அப்படி சொல்வர். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 வஸ்துக்களும் இணைந்த ஒரு சக்தியே உச்சிஷ்டம். 3 முடிவில் நிலை பெறுவது உச்சிஷ்டத்திலேயே. சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற 3 சக்தியின் முத்தொழிலையும் உடையவர். மாந்திரீகம் மற்றும் ஜோதிடர்களுக்கு முக்காலத்தையும் உணர வைப்பவர். சரியாக ஜோதிடம் கற்காதவர்கள் கூட உச்சிஷ்ட உபாசனை மூலம் நல்ல சரியான பலனை கூற முடியும். வாக்கு சித்தி கிட்டும். அதனால் சொன்னது சொன்னபடி நடந்தேறும். மாந்திரீகத்தில் இவரை கொண்டு செய்ய முடியாத காரியங்களே இல்லை. உச்சிஷ்ட கணபதி மந்திரம் உச்சிஷ்டா கணபதி மந்த்ரா. இதில் 9 அக்ஷரம், 12 அக்ஷரம், 31, 41 என பல அக்ஷர மந்திரங்கள் உண்டு. எந்த மந்திரம் நமக்கு ஏற்றது என்பதை நமது பூர்வ புண்ணிய பலன் மற்றும் ஸ்ரீ குருவின் ஆசியுமே முடிவு செய்யும். எல்லோரும் எல்லா அக்ஷரங்களையும் பயன்படுத்த முடியாது. உச்சிஷ்ட கணபதி உபாசனை எல்லோராலும் செய்ய முடியாது. அதற்கு என தனியாக ஜாதக அமைப்பு உண்டு. புதன் கேது தொடர்பு, கேது நிற்கும் இடம் பொறுத்துதான் உச்சிஷ்ட கணபதி உபாசனை சித்தி அளிக்கும் என பல குருமார்கள் சொல்லி உள்ளார்கள். அதேபோல சித்த உடல் அமைப்பு கொண்டவர்கள், அதாவது முழங்காலில் மச்சம் அமைப்பு கொண்டவர்கள் உபாசனை செய்ய மிக விரைவில் சித்தி ஆகும். ஆனால் ஸ்ரீவித்யா உபாசனை தீட்சையை குருகுல குருவின் மூலம் பெறும் அன்பர்களுக்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை என்கிறது ஆகமங்கள். ஏனெனில் பூர்வ புண்ணிய பாக்கியத்தைப் பொறுத்தே ஸ்ரீவித்யா உபாசனை தீட்சை கிட்டும். அதுவும் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே. வேறு எவருக்கும் தலைகீழ் நின்றாலும் உச்சிஷ்ட கணபதி சித்தி ஆகாது. இந்த ஒரு பூஜை மட்டும் முழுக்க முழுக்க பூர்வ புண்ணிய பாக்கியத்தைப் பொறுத்தே அமையும். ஏன் என்றால் இது மிகவும் விசேஷமானது. அஷ்டகாரிய கர்மங்களும் ஆடலாம் இதனால். மிக பெரிய வசியத்தை கொடுக்கும். உச்சிஷ்ட கணபதி உபாசகரை சுற்றி எந்நேரமும் மக்கள் சுற்றிக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் செய்யும் அனைத்து அஷ்ட கர்ம காரியங்களும் சித்தி ஆகும். அதர்வண வேதத்தில் பின் வருமாறு கூறப்படுகிறது. சூதாட்டத்தில் ஈடுபடுவோர் கூட இந்த உபாசனை மந்திரம் ஜெபித்து விளையாடினால் வெற்றி கிடைக்கும். ஆற்று நீரை எடுத்து வந்து 37 முறை ஜெபித்து பின்பு அந்த நீரால் முகம் கழுவி செல்ல காண்போர் அனைவரும் வசியமாவார். ஏதாவது தீராத கஷ்டம் வந்தால் வெள்ளருக்கு, வேப்பம் குச்சி இதில் கணபதி பதுமை செய்து சிவப்பு சந்தனம் அல்லது செம்மலர் கொண்டு பூஜித்து அதை கல் பாத்திரத்தில் வைத்து பூமியில் ஒரு கையளவு கீழே புதைத்து அதன் மீது பகலும் இரவும் மந்திரம் ஜெபித்து வந்தால் 1 வாரத்தில் சகல பீடையும் ஒழியும், சத்துருக்கள் வசியமாவார். தன தானியம் வந்து குவியும். இவரைக் கொண்டு ஆகாத காரியமில்லை. மாந்திரிகருக்கு இவர் ஒருவரை போதும். இவரை வைத்தே சகல காரியங்களும் செய்யலாம். முன்பிறவியில் மாந்திரீக சித்த முறையில் அல்லது அந்த வம்சாவழியில் வந்தவருக்கு மட்டுமே இது சித்திக்கும் என்பார்கள் சிலர்.
மேலும் உச்சிஷ்ட கணபதி மந்திரங்களை தகுதியுள்ள சீடர்களுக்கும் தனது வாரிசுகளுக்கும் மட்டுமே கொடுக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்கலாகாது என்கிறது கணேச கல்ப சூத்திரம் எனும் நூல். தாரா தேவி நீல சரஸ்வதி உச்சிஷ்ட கணபதியின் மடியில் அமர்ந்து இருக்கும் பேரண்ட பிரபஞ்ச பேரழகி, தச மகா வித்யாவின் இரண்டாம் வித்தையின் நாயகி, லாமாஸ் என்று திபெத்திய மொழியில் அழைக்கப்படும் ஸ்ரீதாரா தேவி எனும் நீல சரஸ்வதி ஆகும். இவளுடைய ஒரே ஒரு மந்திரம் அஷ்டகர்மங்களையும் செய்யும் ஆற்றல் உடையது ஆகும். மந்திரம்தான் ஒன்று, ஆனால் பல காரியங்களை செய்யும். மந்திர ஜபம் செய்யும் பொழுது தாரா தேவியை எந்த நிறத்தில் தியானிக்கிறோமா அந்த காரியம் நடக்கும். 1. சகல வசியம் வெள்ளை தாரா. 2. ஆகர்ஷணம் பச்சை தாரா பணவரவு. 3. மோகனம் மஞ்சள் தாரா சொர்ணாகர்ஷணம் தனாகர்ஷணம். 4. ஸ்தம்பனம் சிவப்பு தாரா. 5. உச்சாடனம் சாம்பல் நிற தாரா பேய் பிசாச்சு பூதே மற்றும் எதிரிகள் உச்சாடனம். 6. மாரணம் கருப்பு நிற தாரா பேய் நோய் பூதே மனித மாரணம் மற்றும் தீய காரியங்கள் செய்ய. மேற்கண்டபடி நமக்கு எந்த காரியம் தேவையோ அந்த நிறத்தில் தாராவை தியானிக்க வேண்டும். உபாசனை பலன்கள். ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியை வழிபடுவதால் 5 புலன்களைக் கட்டுப்படுத்தவும் செல்வச் செழிப்பு பெறுவதற்கும் வழிவகுக்கும். கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என முக்காலங்களையும் அறியும் ஞானம் கிட்டும். வாக்கு பலிதம் உண்டாகும். ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபடுவதன் மூலம் வாக் சித்தி அடையலாம் என்பது நிரூபணமானது. பல சிறந்த ஜோதிடர்கள் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் பக்தர்களாக இருந்துள்ளனர். மேலும் அவரை வழிபடுபவர்கள் சிறந்த ஜோதிடர்களாக முடியும். வேலைவாய்ப்பு மற்றும் செல்வச் செழிப்பு ஏற்படும். செய்தொழிலில் தடைகளை தகர்த்து தொடர்ந்த வருமானத்தை உண்டாக்கும். வசீகர சக்தி கூடும் மற்றும் காதலில் வெற்றி உண்டாகும். உங்கள் விருப்பப்படி திருமணம் நடைபெறும். திருமணத் தடைகள் நீங்கும். தம்பதிகளிடையே சிறந்த தாம்பத்திய உறவும் அந்தரங்கம் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்யும். ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் மந்திர சித்தியானது மற்ற அனைத்து தெய்வங்களையும் வெகு சுலபமாக சித்தி செய்யும். மறைக்கப்பட்ட தாந்திரிக தந்திர உபாசனை பலன்கள் முழுவதும் பெற இவ்வழிபாடு மிகவும் முக்கியமானது. ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி முன்னுரை. இன்றைய சவாலான உலகில் சமூகத்தில் உள்ள முரட்டுக்கூறுகளால் பல மக்கள் மிகுந்த சிரமங்களையும் துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்கின்றனர். பக்தியுள்ளவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் கடின உழைப்பாளிகள் கூட தப்புவதில்லை. அவர்கள் தங்கள் பிரச்சினைகளை தணிக்க அல்லது தவிர்க்க கடவுளின் உதவியை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அந்த கடினமான காலங்களில் கோவில்கள் போன்ற வழிபாட்டுத் தலங்களில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் அர்ச்சகர்களின் சேவையை நாடி புனித ஸ்தலங்களில் பல்வேறு சடங்குகளை செய்கிறோம். சில சமயங்களில் சில தந்திரிகள் குருக்கள் போன்றவர்களின் சேவைகளுக்கு பணம் செலவழிக்கிறோம். கர்மவினை பலன்கள் கடுமையானதாக இருந்தால் மேலே உள்ள எல்லாவற்றிலிருந்தும் நாம் பெரும்பாலும் எந்த முடிவுகளையும் பயன்களையும் பெறுவதில்லை. மேலும் நாம் நம்பிக்கையையும் கடவுள் நம்பிக்கையையும் கூட இழக்க நேரிடுகிறது. பிரபஞ்சத்தின் உருவாக்கம் வாழ்வாதாரம் மாற்றம் கலைத்தல் மற்றும் பொழுதுபோக்குதல் ஆகியவற்றின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக விவரிக்க முடியாத அனைத்தையும் உள்ளடக்கிய பிரபஞ்ச சூப்பருணர்வு உன்னதமான பரபிரம்மம் பல்வேறு வடிவங்களில் உருவாகிறது. பிரம்மத்தின் இந்த உயர்ந்த வடிவங்கள் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. அத்தகைய ஒரு பெயர்களில் ஒன்று விநாயகர். விநாயகப் பெருமான் அனைத்து தடைகளையும் அகற்றி அனைத்து நோக்கங்களையும் நிறைவேற்ற வெற்றியைத் தரும் தெய்வீக பிரபஞ்ச சக்தியாக சித்தரிக்கப்படுகிறார். விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக விநாயகப் பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற பல்வேறு வேத மந்திரங்கள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை பக்தி புத்தகங்கள் மற்றும் வலைத்தளங்களில் கிடைக்கின்றன. மேலும் அவை வெற்றியை உறுதி செய்வதற்காக அனைத்து கோவில்களிலும் சடங்குகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. நமது பகவான் கணேசருக்கு பல வடிவங்கள் உள்ளன. அவருடைய 16 வடிவங்களில் மிகவும் போற்றப்படும் வடிவம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி என்று அழைக்கப்படுகிறது.
வாமாசார மார்க்கத்தை பின்பற்றும் தாந்திரிகர்கள் மற்றும் சாதகர்கள், ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அல்லது அன்னை லலிதா தேவி வழிபாட்டின் ஸ்ரீவித்யா உபாசனை வழியை பின்பற்றுபவர்களுக்கு முதன்மையான தெய்வம் மற்றும் முதல் உபாசனை தீட்சை ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திரம் மற்றும் அவரது கவசம் மந்திரம் ஆகும். கவசத்தை பாராயணம் செய்வதற்கு முன் சடங்குகள், பிரார்த்தனைகள், தூய்மை, உணவு கட்டுப்பாடுகள், பிரம்மச்சரிய பிரமாணம் போன்றவை எதுவும் தேவை இல்லை. தேவைப்படுவது உண்மையான நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு. அத்தகைய இரகசியமான மற்றும் மிகவும் மரியாதைக்குரிய பிரார்த்தனையை படிப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை தவறாக பயன்படுத்த வேண்டாம். இத்தகைய சடங்குகள் இல்லாதது சடங்கு வேதம் அல்லது வலது கை பாதையை பின்பற்றுபவர்களிடையே அனுகூலமின்மைக்கு காரணமாக இருக்கலாம். ஒருவரின் கர்மவினை மற்றும் பிரார்த்தனையின் நேர்மையின் அடிப்படையில் முடிவுகள் பலன்கள் மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது முடிவுகளைக் காட்ட வாரங்கள், மாதங்கள் அல்லது சில சந்தர்ப்பங்களில் ஆண்டுகள் கூட ஆகலாம். சிரமங்கள் தொடர்ந்து நீடித்து நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் ஒருவர் உச்சிஷ்ட கணேச சஹஸ்ரநாம பாராயணத்தையும் தொடரலாம். நேரம் அனுமதித்தால் தகுதியான குருவிடம் தீட்சை பெற்ற பிறகு உச்சிஷ்ட கணேச மந்திர ஜப சாதனாவை தொடரலாம். அன்றாட வாழ்வில் சிறிது நேரம் கூட ஒதுக்காமலுள்ள நம்மில் பெரும்பாலோர் இந்த ஜபத்தை ஏற்று உச்சிஷ்ட விநாயகப் பெருமானை எப்பொழுதும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிகாட்டி இறுதியில் நம்மை மோக்ஷம் அல்லது ஆன்மீக விடுதலை மற்றும் சுய உணர்தல் பாதைக்கு அழைத்துச் செல்ல பிரார்த்திப்போம். சம்பிரதாயங்களில் கைதேர்ந்தவர்களும் சிறிதளவு அல்லது எதற்கும் ஆசைப்படுபவர்கள் மிக விரைவாகவும் பலன்களை பெறுகிறார்கள். உச்சிஷ்ட கணேச பகவான் நமக்கு உகந்ததை அருளட்டும். வடிவம். உச்சிஷ்ட மகா கணபதி என்பது விநாயகரின் மிகவும் அரிதான வடிவம் மற்றும் கணபதியின் 32 முக்கிய வடிவங்களில் ஒன்றாகும். விநாயகரின் இந்த வடிவம் பாதுகாப்பிற்காகவும் வாழ்வில் ஏற்படும் சூட்சும தடைகளை தகர்த்துவதற்காகவும் 5 புலன்களின் மீது கட்டுப்பாட்டைப் பெறுவதற்காகவும் வழிபடப்படுகிறது. பெரும்பாலும் வாமாச்சர மரபில் வழிபடப்படும் தாந்திரீக சடங்குகள் விரைவான பலனைப் பெறுகின்றன என்பதை நாம் அறிவோம். மறைக்கப்பட்ட இரகசிய மந்திர சடங்குகள். உச்சிஷ்ட கணபதி அடர் நீல நிறத்தில் 6 கைகளுடன் மாதுளம் பழம், வீணை, மலர், நெல், ருத்ராட்ச மாலை மற்றும் கயிறு ஆகியவற்றை ஏந்தியிருக்கிறார். அவரது இடது மடியில் நீலாதேவி எனும் தாரா தேவி அமர்ந்திருக்கிறாள். நீலகல்ப சூத்ராணியின்படி உச்சிஷ்ட கணபதியை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள். யோனிதர்ப்பணசுப்ரியா அஜனோசக்ரபீஜே வாசகே. அதாவது ஆக்ஞா சக்கரத்தின் தாமரை சிம்மாசனத்தில் புருவங்களுக்கு இடையில் வசிப்பவர் எப்போதும் தேவியின் முக்கோண வடிவ மகா முத்திரையில் யோனி தர்ப்பணம் செய்கிறார். ருத்ராயமா கணேஷ் தந்திரம். மூலாதாரத்தில் குண்டலினியாக நீல சரஸ்வதியும் சதாசிவனாக ஆக்ஞை சக்கரத்தில் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியும் வீற்றிருக்கிறார்கள். தனது காதலியுடன் இணைவதற்கு கணபதி பகவான் தனது நீண்ட தும்பிக்கையை கீழே தொங்கவிட்டு தேவியின் யோனியை தொட்டு மிகுந்த அன்புடன் வணங்குகிறார். கணபதியின் தும்பி புருவ மத்தியில் இருந்து தொடங்கி லிங்கம் மற்றும் யோனி மூலையில் முடிவடைகிறது. இது ஷட்சக்கரங்களுக்கு இடையிலான தொடர்பையும் அவற்றின் ஆற்றல்களின் ஒற்றுமையையும் குறிக்கிறது. வல்லப உச்சிஷ்ட விநாயகரின் முழு உருவப்படமும் இந்த யோக பயிற்சியின் உருவகமாகும். ஆக்ஞாவிலிருந்து பகவான் சதாசிவன் கணபதி மகா குண்டலினியுடன் நீலசரஸ்வதி சிருங்கார செயலுடன் ஐக்கியமாகிறார், காதலை வெளிப்படுத்துகிறார். இருவரும் ஒருவரையொருவர் மகாமுத்ராவில் அஜபா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அன்பின் மூலம் ஒருவரையொருவர் மகிழ்விக்கிறார்கள். தும்பிக்கை என்பது சுழுமுனை நாடி மற்றும் யோனி என்பது மூல சக்தி. சுழுமுனை வழியாக குண்டலினி சக்தி பாய்ந்து மூல சக்தியோடு சேர்ந்து உடல் முழுவதும் உயிர் சக்தியை பரப்பி அந்த யோக சக்தியில் லயித்து இருப்பதை உணர்த்தும் தத்துவ வடிவமே ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி உபாசனையின் தத்துவ விளக்க வடிவமைப்பு ஆகும். தச மகாவித்யாவில் 2வது மகாவித்தை தாரா வித்யா. தார் என்பது பிரணவத்தை குறிக்கிறது. இது வானத்தின் முதல் எழுத்து. இது கடவுளின் உருவக சக்தி என்று அழைக்கப்படுகிறது. தாரா என்றால் பீஜத்திலிருந்து வெளிப்பட்டவள் என்பதாகும். இந்த பீஜம்
தார் அல்லது ஓம் என்பதாகும். இவளே ஆதிசக்தி ஆகஸ்டி இருக்கிறாள். அவள் பரம்பிரமத்தின் சக்தி. மேலும் தாரா என்றால் முக்தி அளிப்பவள் என்று பொருள். தாரா ஒரு பௌத்த மத தெய்வமாக அறியப்படுகிறாள், ஆனால் அவளும் கணபத்திய தெய்வம். கணபத்திய பிரிவில் தாரா உச்சிஷ்ட கணபதியுடன் காட்சியளிக்கிறாள். உச்சிஷ்ட விநாயகர் அவள் பைரவர் சக்தி ஆவார். இது ருத்ரயாமம், விநாயக தந்திரம், கணேஷ் யமலா மற்றும் நீலா கல்ப சூத்திரம் போன்றவற்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஓம் நீலாவணி சமேதே உச்சிஷ்டநாயகே நமோ நம. தத்துவ தொடர்புகள். பிரபஞ்சத்தின் பிறப்பு. நீல சரஸ்வதிக்கும் உச்சிஷ்ட கணபதிக்கும் இடையிலான உறவு என்பது தந்தை மகள், கணவன் மனைவி மற்றும் தாய்மகன் ஆகிய இருவரின் உறவுகளாகும். உச்சிஷ்ட தேவன் என்பது ஆக்கத்திற்கு முன்னும் அழிவுக்குப் பின்னும் உள்ள ஒழுங்கின்மையின் தலையாய தெய்வம். இந்த விச்சத்தின் ஒழுங்கின்மையில் இருந்து உச்சிஷ்டா தெய்வம் பரமனு வெளியே வந்து தனது படைப்பு நாடகத்தை தொடங்குகிறார். இதற்காக அவர் மகாமாயாவை அணுக்கரு பெற்றெடுக்கிறார். அதனால் அவள் அவனுடைய மகளாகிறாள். இதற்குப் பிறகு அவர் படைப்பிற்காக அவளுடன் இணைகிறார். அணுக்கரு பரமணு சேர்க்கை. அதனால் அவர்கள் கணவன் மனைவி ஆகின்றனர். இனச்சேர்க்கைக்குப் பிறகு உச்சிஷ்டா மகாமாயாவின் கருப்பையில் நுழைந்து அங்கிருந்து பிரபஞ்சமாகப் பிறந்தார். அணுவிற்குள் பரமணு பல்கி பெருகி பிரபஞ்சமாக உருப்பெற்றது. அப்படித்தான் அவன் அவளுடைய மகனாகிறான். இந்த மகாமாயா நீல நிறத்தில் உள்ளது. இந்த பிரபஞ்ச சக்தி பிரபஞ்சத்தின் மீதான அவரது அதிகாரத்தை ஒத்திருக்கிறது. அவள் உச்சிஷ்டாவின் உணர்வு. அவள் இல்லாமல் அவனால் எதுவும் செய்ய முடியாது. நெருப்பும் அதன் வெப்பமும் நீரும் அதன் ஓட்டமும் போல அவை பிரிக்க முடியாதவை. அவை பூர்ண பிரம்மா மற்றும் மகாமாயா. ஆகாயமும் பூமியும் ஆணும் பெண்ணும் புருஷம் பிரகிதியும். மகா கணபதியின் மனைவிகளான சித்தியும் புத்தியும் லட்சுமி மற்றும் சரஸ்வதியின் அவதாரம். நீல சரஸ்வதி பிரம்மாவின் மகள் மற்றும் மகாபுத்தி தேவியின் அவதாரம். மறுபுறம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி மறுசுழற்சி படைப்பிற்கான மற்றொரு வடிவம். எத்தகைய தடைகளையும் நீக்கி வெற்றியை தருபவர். புராணங்களின்படி வரலாற்று கதை. முன்னொரு காலத்தில் வித்யாகரன் என்ற அரக்கன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தான். மற்ற எல்லா தேவர்களும் வித்யாகரனுக்கு வரம் கொடுத்தால் அரக்க சாம்ராஜ்யம் உருவாகும் என்று பல தடைகளை ஏற்படுத்தி தவத்தை கலைக்க இயலாது பிரம்மாவிடம் அவன் கேட்கும் வரத்தை தரக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் வித்யாகரனின் கடும் தவம் குறித்து எடுத்துரைத்து தவத்தின் பலனாக கேட்கும் வரத்தை மறுக்க இயலாது என கூறிவிட்டார். கடும் தவத்தின் பலனாக பிரம்மா வரமளிக்க அவன் முன் தோன்றி சாகாவரம் தவிர வேறு எந்த வரமும் தருவதாக உறுதியளித்தார். அப்போது வித்யாகரன், என்னை போரில் தோற்கடிப்பவன் மனிதனாகவோ மிருகமாகவோ இருக்கக்கூடாது, அசிங்கமாகவும் இருக்கக்கூடாது. இந்த சிருஷ்டியில் யாருடைய உதவியும் இல்லாமல் தேவ அசுர சபைகளுக்கு முன்பாக என்னுடன் போரிடாமல் எந்த ஆயுதமும் இல்லாமல் தன் மனைவியுடன் புணர்ச்சிக் கோலத்தில் இருந்து கொண்டே என்னை கொல்ல வேண்டும் என யாராலும் அழைக்க முடியாத அரிய வரத்தைப் பெற்றான். வித்யாகரன் கேட்ட வரத்தை பிரம்மாவும் கொடுத்தார். அரிய வரம் பெற்ற வித்யாகரன் தன்னை வெல்ல யாரும் இல்லை என்ற அகந்தையுடன் அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் அடிமைப்படுத்தி பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கினான். இதனால் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஒன்று கூடி மும்மூர்த்திகளிடம் சரணடைந்தனர். மும்மூர்த்திகளும் இணைந்து பராசக்தியின் தாயான ஸ்ரீராஜ ராஜேஸ்வரியை வேண்டி மிகப்பெரும் யாகம் ஒன்றை செய்தனர். யாக குண்டத்தில் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி தோன்றி வித்யாகரனை அழைக்கும்படி விநாயகரை கேட்டுக்கொண்டார். விநாயகரும் ஒப்புக்கொண்டார். விநாயகருக்கு நடத்தப்பட்ட யாகத்தின் முடிவில் யாக நெருப்பிலிருந்து அஷ்டமி திதியில் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியாக தோன்றினார். அதே சமயம் பிரம்மாவின் ஏற்பாட்டில் பதங்க முனியை முனிவர் யாகம் நடத்த செய்தார். அதிலிருந்து நீல சரஸ்வதி தாரா பராசக்தியின் இரண்டாவது வடிவம் பிரம்மாவின் மகளாக வெளிப்பட்டார். நீலா சரஸ்வதி தேவிக்கும் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதிக்கும் நவமி திதியில் திருமணம் நடந்தது. மும்மூர்த்திகளும் இந்திரனிடம் வித்யாகரனை போருக்கு அழைக்கச் சொன்னார்கள்.
வித்யாகரனும் அசுரர்களுடன் அதி பயங்கர கோபத்துடன் கர்ஜித்துக் கொண்டு போரிட வந்தான். அவன் கர்ஜனையுடன் வந்தபோது உற்சவர் கணபதி தன் மனைவி நீலா சரஸ்வதி தேவியை தன் இடது தொடையில் அமர வைத்து தேவியின் மடியில் துதிக்கையை யோனியில் வைத்துக்கொண்டு ஒரு கையால் தழுவிக்கொண்டு மற்ற கைகளில் வில்லையும் அம்பையும் பாசம் அங்குசம் ஏந்தியவாறு 1 கோடி சூரியன்கள் ஒன்று சேர்ந்தது போல் பிரகாசமான ஒளியுடன் தோன்றினார். வித்யாகரன் விநாயகரைக் கோடி சூரியனின் ஒளி பிரகாசத்தில் பார்த்ததும் அதிர்ச்சியில் நாக்கை கடித்துக் கொண்டு வலியால் துடித்து இரத்தம் வழிந்த இறந்தான். அவர் வாங்கிய வரத்தின்படி அசுரர்கள் மற்றும் தேவர்களின் முன்னிலையில் உயர்ந்தவராகிய கணபதி தேவியுடன் இருந்தபோது சண்டையிடாமல் விநாயகரின் பார்வையில் அவரைக் கொன்றார். வித்யாகரன் இறந்ததும் அனைவரும் மகிழ்ந்து விநாயகரை வழிபட்டனர். பூமியில் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள ரிஷி தீர்த்தத்தின் அருகில் பராசக்தியின் அவதாரமான நீல சரஸ்வதி தேவியை தன் மடியில் அமர்த்தியவாறு இருந்து அருள் புரிய முனிவர்கள் விநாயகப் பெருமானிடம் வேண்டினர். விநாயகர் சம்மதித்து தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள ரிஷி தீர்த்தம் அருகில் எழுந்தருளினார். சூரிய பகவான் விநாயகரை வணங்கி ஒவ்வொரு சித்திரை மாதத்தின் முதல் நாளிலும் அவர்கள் மீது தன் ஒளியைப் பாய்ச்சி அருள் பெறுவேன். அந்நாளில் தம்மை உள்நோக்கி வழிபடுபவர்களுக்கு எல்லாச் செல்வங்களையும் அருளும்படி வேண்டினார். ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அவ்வாறே அருள் பாலித்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் இத்தலம் அமைந்துள்ளது. ருத்ரயாமா கணபதி தந்திரம் என்ற நூலில் இக்கோயிலின் தல வரலாறு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன